அதாவது இந்த ரேஷன் கார்டு சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. என்னென்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு 10ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க, 8ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க, 15ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க, ஆன்லைனில் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது எதுவுமே உண்மை கிடையாது. நிறைய பேர் வந்து வியூஸுக்காகவோ இல்லை காசுக்காகவோ ஏன் இப்படி மக்களை வந்து போட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரில. நானே வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா அந்த வீடியோவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரேஷன் கார்டில் வந்து இந்த நேம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணால் உடனே வராது, பட் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரியான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்கும், இத்தனை நாளையில் வரும், இவ்வளோ நாளையில் வந்து இது கிடைச்சிரும் அப்படின்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் எதுவும் போடல. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ நான் எதுவுமே போடலை. நம்மள்ட்ட இன்னும் ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த அஃபிஷியல் நியூஸுமே இன்னும் வரவே இல்லை. அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே அஃபிஷியலாக யாருமே அறிக்கை வெளியிடவே இல்லை. அதனால் எதையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க, நான் சொல்கிறதையுமே நம்பாதீங்க, ஆராய்ஞ்சு பாருங்கள், உண்மை செய்தி என்னன்னு பாருங்கள். இப்போதைக்கு நியூஸில் வர்றது கூட உண்மையானு தெரியல, நிறைய நியூஸ் அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், யாரும் வந்து போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அலைய வேண்டாம். அஃபிஷியல் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஜிஓ வரும். அந்த ஜிஓ வந்துச்சுன்னா அந்த ஜிஓவை போட்டு யார் பேசுகிறாங்களோ அதை மட்டும் நம்புங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இப்படி ஒரு நியூஸ் வருது, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்றதுனால உங்களுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.